ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தைப்பூசத்தன்று இந்த 2 தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் முருகனே வந்து தீர்த்து வைப்பார். ஆமாங்க, அது என்னென்ன தீபங்கள், எந்த நேரத்தில் ஏற்றணும், எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் போகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நாளைய தினம் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. பௌர்ணமியும் தைப்பூச நட்சத்திரமும் இணைந்து நம்மளுக்கு ஒரே நாட்கள்ல வருகிறது. ஏற்கனவே தைப்பூசத்தன்று எப்படி வேல் வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருந்து நாம வழிபாடு செய்யணுங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தைப்பூசத்தன்று விசேஷமாக தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்வோம். எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா, தீப ஜோதியில தான் கடவுள் நம்மளுக்கு வந்து அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால நம்ம இது மாதிரி விசேஷமான நாட்களில் நாம ஏற்றக்கூடிய தீபங்கள் ரொம்பவே விசேஷமானதாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு முருகப்பெருமானினுடைய கடைக்கண் பார்வைப்படும். சரிங்க, இப்ப காலையில இருந்து நீங்க உபவாசமாகவே தைப்பூசத்தன்று உபவாசம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல படையல் போட்டு சாம்பார், பொரியல், அப்பளம், பாயாசம் இந்த மாதிரி வாழை இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு செய்யறவங்க செய்வாங்க. நாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் பூஜைகள் மட்டும்தான் செய்யறோம் அப்படின்னாலும் சரி. 2 விதமாக நீங்க செய்தாலும் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் 2 தீபங்கள் கண்டிப்பா ஏத்தணும். இந்த 2 தீபங்கள்ல ஏதாவது ஒரு தீபமாவது நீங்க கண்டிப்பா ஏத்தணும். முருகனுக்கு பிடித்த இந்த தீபங்கள், இந்த 2 தீபங்கள் ஏற்றுவதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். அதனால முதல்ல நம்ம ஏற்ற வேண்டிய தீபம் வெற்றிலை தீபம். 6 வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதுல வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு பூஜைக்கு உண்டான தட்டுல அந்த 6 வெற்றிலையையும் அந்த நுனி பகுதி வெளியில் நம்மளை நோக்கி இருக்கும்பாரு அதுல சுத்தி வச்சுட்டு அதற்கு நடுவுல ஒரு அகல் விளக்கு வச்சு அதுல நெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இது வெற்றிலை தீபம். 1 ஏத்தியாச்சா? 2வதாக ஷட்கோண தீபம். இப்போ நீங்கள் யூடியூப்லேயே நிறைய பார்ப்பீங்க, நம்மளுடைய பதிவுலையும் நான் நிறைய சொல்லி இருக்கிறேன். இந்த ஷட்கோண தீபம் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நட்சத்திரம் அந்த ஸ்டார் போட்டுட்டு சரவணபவ அப்படிங்கிறத நாம் எழுதிட்டு அதற்கு மேலே சாக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம், ராக்கு பக்கத்தில் அகல் விளக்கில் நெய் ஊற்றி தீபம், இந்த மாதிரி 6 தீபங்கள் நீங்க ஷட்கோண தீபம் அப்படிங்கிறது ஏற்ற வேண்டும். இந்த 2 தீபங்கள்ல நீங்க எது வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம். 2 தீபங்களுமே நீங்க ஏற்றீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. நீங்க இந்த 2 தீபங்களை ஏற்றி முருகப்பெருமானினுடைய கந்த சஷ்டி கவசம், அனுபூதி, வேல்மாறல் இதில் எது வேணாலும் நீங்க பாராயணம் செய்யலாம். ஏதாவது ஒன்னாவது கண்டிப்பாக நீங்க பாராயணம் செஞ்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். ஏன்னா இந்த தைப்பூச திருநாளே நாம எதற்காக நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னா, பார்வதி அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேல் கொடுத்த இந்த நாளை தான் நம்ம தைப்பூச நாளாக நம்ம வழிபாடு செய்து கொண்டாடுகிறோம். அதனால வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அபிஷேகம் செய்யுங்கள். புதிதாக வாங்கிதான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் நிபந்தனையும் கிடையாது. இருந்தா செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா திருவுருவப்படம் இருக்குதுன்னா அதையே நீங்க நல்லா முழுவதுமா சுத்தம் பண்ணி செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து நீங்க நெய்வேத்தியமாக இனிப்பு வகைகளை செய்து இப்ப நான் சொன்னக்கூடிய வெற்றிலை தீபமும் ஷட்கோண தீபமும் ஏற்றி முருகப்பெருமானினுடைய ஏதாவது ஒரு திருப்புகளை பாராயணம் செய்து மனதார முருகப்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவரை நினைச்சிட்டு
நீங்க என்ன காரியம் செய்தாலும் கண்டிப்பா அது வந்து வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். அருணகிரிநாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்புகள்ல நிறைய சொல்லியிருப்பார் அவருடைய இதை பற்றி, அவருடைய விளையாட்டு திருவிளையாடல்களை பற்றி அவ்வளோ சொல்லியிருப்பார். அதனால் அதையெல்லாம் நம்ம ஒன்றொன்னா தெரிஞ்சுக்கிட்டு நாம் பாடி நம்ம பாராயணம் செய்து, இல்லைங்க எங்களுக்கு பாராயணமெல்லாம் பண்ண தெரியாது, ஏதாவது யூடியூப்பில் கனெக்ட் பண்ணி பாட விட்டு கேளுங்க. இதெல்லாம் ரொம்ப விசேஷம் நாளைய தினத்தில். அதே மாதிரி நீங்கள் படையல் போட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா அதில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய காய் ஒன்று இருக்குதுங்க. அதுதான் சர்க்கரை பூசணிக்காய். இந்த சர்க்கரை பூசணிக்காயை நீங்கள் பொரியலாகவும் சரி, இல்லை சாம்பாரில் சேர்த்துக்கிட்டாலும் சரி, ஆனால் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா இந்த சர்க்கரை பூசணிக்காய் இடம்பெறுவது ரொம்ப அவசியம். அதனால் வழிபாடு நீங்கள் படையல் போட்டு செய்கிறீங்கன்னா இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப எளிமையானது. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ, எதை நம்மளால் செய்ய முடியுமோ அதை செஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னாவே முருகப்பெருமான் அவ்வளவு சந்தோஷப்படுவார். அவர் ரொம்ப எளிமையான ஒரு கடவுள். அவரை ரொம்ப நம்பிக்கையோட முழு மனதோட நாம் வந்து அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே போதும். அருணகிரிநாதர் எல்லா விசேஷங்கள்லையும் அவர் போய் பாடக்கூடிய இடங்கள்லாம் சொல்லுவார், கண்டிப்பாக அவரை நம்பி எதை வேணாலும் செய்ய, அது கண்டிப்பாக உனக்கு வந்து வெற்றி தரும் அப்படின்னு. அந்த மாதிரி அவரை நம்பி நம்ம என்ன விஷயம் வேணாலும் கேட்டாலும் சரி, செஞ்சாலும் சரி, அதில் கிடைப்பது நம்மளுக்கு வெற்றி மட்டுமே. இப்படி வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வேல் வேறு முருகன் வேறு கிடையாது. வேல் அப்படின்னாலே ஞானம். வேல் எப்படி இருக்கும், நம்மளுடைய உள்ளங்கையை பாருங்க, அது எப்படி நம்மளுக்கு கூர்மையாக இருக்கும், மேலே நடுவில் அகண்டு இருக்கும், கீழே வந்து அப்படியே இதாக இருக்கும். அது மாதிரி கூர்மையான புத்தியையும் ஆழமான அறிவையும் கொண்டது ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். வேல் அப்படின்னா ஞானத்தை குறிக்கக்கூடியது. அதனால வேல் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் செய்வது அப்படிங்கிறது நிச்சயம். கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டும். வேல் இருக்கிற இடத்துல வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வீடுகளில் வேல் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஆலயங்களிலே முருகனுடைய திருவுருவ சிலைக்கு பதிலாக வெறும் வேல் வைத்து வழிபாடு செய்கிற கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, இல்லை நார்த் இந்தியா வட சைடும் சரி, வெளி நாடுகளிலும் சரி நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறாங்க. அதனால நீங்கள் இந்த முருகப்பெருமானை மனதார நினைத்து இரண்டு தீபங்களை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எப்போவுமே நம்ம பதிவில் தொடர்ந்து நாம் சொல்லிட்டு வர்றது ரொம்ப எளிமையாக நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு வழிபாடு செய்கிறது தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதனால் ரொம்ப எளிமையாக வெற்றிலை வாங்கினால் போதும், 6 விளக்குகள் நெய் இருந்தால் போதும், இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி விடலாம். அதனால எல்லோருமே முருகப்பெருமானை நாளைய தினம் வழிபாடு செய்து முருகனினுடைய பரிபூர்ண அருளை பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.